சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் சார்பாக தொடர்ந்து 4வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்பழகன் களத்திலிருந்து வழங்க காத்திருக்கிறார். அன்பழகன், தொடர்ந்து 4 நாட்களாக அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து வருகிறது. அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க இருக்கிறார்கள்? அரசு சார்பில் என்ன பதில் அவர்களுக்கு கூற இருக்கிறது? தொடர்ந்து 4வது நாளாக போராட்டம் செய்திருக்கிறார்கள். தற்போது சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே போராட்டம் நடைபெறுகிறது. தற்போது காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய காட்சி தான் பார்க்குறோம். நம்ம இவங்ககிட்ட கேட்போம், தொடர்ந்து என்ன காரணம், ஏன் காலதாமதம் அரசு செய்யணும்னு கேட்போம். சரி, நீங்கள் ஒவ்வொரு முறையுமே அரசாங்க நிதி இல்லைன்றாங்க. அப்போ நீங்கள் பென்ஷன் கேட்குறீங்க, அது எப்படி சாத்தியமாகுது? அதாவதுங்க, அரசு பணியாளருக்கு அரசாங்க கஜானாவிலேருந்து வரும், பென்ஷனாக இருக்கட்டும், ஊதியமாக இருக்கட்டும். எங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசாங்கம் ஒதுக்குகிற நிதியிலேருந்து தான். இது கூடுதல் சுமை அவங்களுக்கு இல்லை. எங்களுக்கு ஏற்கனவே என்ன உள்ளாட்சி அமைப்புகளில் ஒதுக்குறாங்களோ அதுலேருந்து தான் ஊதியம், அதுலேருந்து தான் பென்ஷன். இதில் அரசாங்கம் ஏன் தாமதிக்குன்னு தெரியல. இன்றைக்கு 4வது நாளாக நாங்கள் சென்னையில் போராடிக்கிட்டு இருக்கோம். கிராம மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். டெய்லி 1000-2000 செலவாகுது. எவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஊராட்சி நிதியில் வழங்க வேண்டியதுக்கே இவ்வளோ கஷ்டம்னா எங்கே போகிறது? உடனடியாக தமிழ்நாடு அரசு ஊராட்சி நிதினு சொல்லும்போது, ஏன்னா மத்திய அரசு அதிக பணம் ஊராட்சி நிதி கொடுக்குறது. இப்போ நீங்கள் எல்லா ஊராட்சியாலும் இங்கே இருக்கீங்க, இதனால் அந்த பணிகள் பாதிக்கப்படாதா? மத்திய அரசு திட்டப்பணிகளுக்கு வேண்டிய அளவு நிதி ஒதுக்குது. மாநில அரசு அவர்கள் பல்வேறு திட்டங்கள் வைத்திருக்காங்க, நிதி ஒதுக்குது. இந்த நிதிகளுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த திட்டங்கள் மத்திய மாநில அரசு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஊராட்சி செயலர்கள் அப்போ கட்டாயம் பாதிக்க தானே செய்யும். அரசாங்கம் ரிப்போர்ட் பெறுவதோ, இப்போ கிட்டத்தட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் தனி அலுவலகம் இருக்குது. அங்கே எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை. அந்த இடத்துல ஒரே பஞ்சாயத்து செயலர் தான், ஒரே அங்கீகரிக்கப்பட்ட அலுவலர். அவர் தான் அவங்க ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர். கிராம அளவில் ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் பஞ்சாயத்து செக்ரட்டரி. ஸோ பஞ்சாயத்து செக்ரட்டரி இங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அது ஒரு உள்ளாட்சி அரசாங்கம் முடக்கப்பட்டிருக்கு. அது அரசாங்கம் உடனடியாக அதை சரி பண்ணுறதுக்கு அந்த அரசாணை வெளியிடணும். இப்போ அரசாங்கம் அவங்களுடைய கஜானாவில் கொடுக்கலான்றீங்க. அப்போ ஏன் உங்கள் பணத்தை அந்த திட்டத்தில் என்ன காலதாமே இப்போ அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா? அரசாங்கம் எங்களுடைய ஆணையர் அவர்களிடமும் கூடுதல் தலைமைச் செயலரிடம் பேசினோம். அவர்கள் கோரிக்கை நியாயமானது என்று ஏற்றுக்கொண்டார்கள். நிச்சயமாக நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு உரிய கால அவகாசம் கேட்கிறார்கள். நாங்கள் 2018 முதல் நாங்கள் எவ்வளோ கால அவகாசம் நீங்களே பாருங்கள். ஒரு அரசாங்கம் 2018லேருந்து எவ்வளோ கால அவகாசம் நீங்கள் பாருங்கள். இதுக்கு மேலே என்ன கால அவகாசம்? எங்களுக்கு உடனடியாக 4000 ஊராட்சி சேவை 2 ஆண்டுகளில் ஓய்வு பெற இருக்கிறார்கள். அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்வது நான் செய்ய முடியாது, எங்களுடைய அமைப்பு செய்யும். அரசாங்கம் தான் செய்ய வேண்டும். அவர்கள் தான் பென்ஷன் வழங்க வேண்டும், உடனடியாக கொடுக்க வேண்டும். அதற்காக தான் நாங்கள் பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நீங்கள் கிராமப்புறம் தான், கிராம பஞ்சாயத்து செயலாளர் இருக்கீங்க. இப்போ இந்த செயலாளர் கூட இங்கே இருக்கும்போது பொங்கல் பண்டிகை வேறு வரப்போகுது. இதனால் ஒட்டுமொத்தமாக எனக்கு ஒரு ஊராட்சியெல்லாம் குடும்பமும் எல்லாம் விவசாய குடும்பத்தில் தான் வந்திருப்பாங்க மேக்சிமம். அவங்களும் பாதிப்பாங்க, அங்கே இருக்க ஊராட்சி நிர்வாகம் பாதிக்கும். இப்போ இவங்களுடைய போராட்டம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? உங்கள் போராட்டம் எங்களுக்கு பொங்கலை இங்கே தான் கொண்டாட போகிறோம். அரசாணை வரலன்னா நிச்சயமாக 12525 கிராம ஊராட்சியிலும் அரசாங்கம் சமத்துவ பொங்கல் கொண்டாட சொல்லி எங்களுக்கு தான் பொறுப்பு நிர்ணயிச்சிருக்கிறார்கள். நாங்கள் இங்கே உங்களோட எல்லாம் சென்னையில் சேர்ந்து நாங்கள் சமத்துவ பொங்கல் கொண்டாட தயாராக இருக்கோம். கிராம அளவில் அது எப்படி நடக்கும் அது நிர்வாகம் பார்த்துக்கொள்வார். பொங்கலை நாங்கள் இங்கே கொண்டாடுவோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அரசாணை வழங்கலைன்னா பொங்கல் இங்கே நிச்சயம் உறுதி. முக்கியமாக ஐயா கலைஞர் அவர்களின் வளைவு கீழ் உறுதி. இவங்களுடைய இந்த போராட்டத்தில் முக்கியமாக கோரிக்கை அரசாணை வழங்கும் வரை இவர்கள் போராட்டம் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இவர்கள் ஒவ்வொரு முறையுமே இவர்கள் போராட்டம் செய்வதும் காவல்துறை கைது செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது. இவங்க நிரந்தர தீர்வு என்பது அரசாணை வெளியிடுவது தான் இருக்கிறது. ஏன்னா கிராம பஞ்சாயத்து என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிராம பஞ்சாயத்தை செயல்படுத்துவது ஊராட்சி செயலாளர் தான். அவர்கள் போராட்டம் இருப்பதால் பல்வேறு பணிகளும் பாதிக்கும். ஆனால் அவர்களுக்கான இந்த உடனடியாகவே அரசாங்கம் அது தகுந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் தான் இவங்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. போராட்ட களத்திலிருந்து முழுமையான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன். இன்றைய முதலமைச்சரும் அன்றைய துணை முதல்வர்களும் ஊராட்சி எழுத்தர்களுக்கு சிறப்பு காலமுறை எங்களை மாற்றினார்கள். பிறகு 2018ஆம் ஆண்டு
திருப்பி சில காலமுறை விதத்திற்கு நாங்கள் மாற்றப்பட்டோம். அந்த காலமுறை விதத்தில் மாற்றப்பட்டாலும் காலமுறை விதத்தில் பணிபுரிகின்ற பணியாளர்கள் கிடைக்கின்ற சலுகைகள் எங்கள் ஊராட்சி செயலாளருக்கு கிடைக்கவில்லை. தற்போது எங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் எங்களோட பணி ஓய்வு பெருங்காலத்தில் ஓய்வூதியம் தமிழக அரசின் ஓய்வூதியத்தில் எங்கள் ஊராட்சியாளர் இணைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி அரசாணையை கிடைக்க வரை தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட தயார் உள்ளோம். ஓய்வூதிய பென்ஷன் திட்டத்தில் ஊராட்சி செயலர்களை இணைப்பதற்காக 12,524 ஊராட்சி செயலர்கள் இங்கு போராட்டத்தில் விடுமுறை கொடுத்து கலந்துருக்கோம். இதில் பெண்கள் 1200 பேர் இந்த போராட்ட களத்தில் இருக்கோம். தொடர்ந்து 4 நாட்களாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு அரசாணை பெறும் வரை இப்போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம். அதனால எங்களுக்கு உரிய பென்ஷன் திட்டத்தில் இணைத்து அரசாணை கையில் வரும் வரை பெண்களும் சரி ஆண்களும் சரி யாருமே வீட்டுக்கு செல்ல மாட்டோம் என்ற இந்த போராட்டத்தை தொடர் போராட்டமாக காத்திருப்பு போராட்டமாக நடத்த தயாராக இருக்கிறோம்.